அவன் அப்படி இல்லை, 5 பேர் இருந்தாலும் 10 பேர் இருந்தாலும் ஒத்தியலங்க தண்ணி வடிக்கலாம். இது அவன் நாகரிகம். இந்த நாட்டை நாகரிகத்துக்கான எங்களை பார்த்து நாகரிகம் இல்லான்னு சொல்ற. வேலூரில் நடைபெற்ற திமுகவின் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்ற கண்டன பொதுக்கூட்டத்தில் திமுக பொதுச் செயலாளரும் நீர்வளத்துறை அமைச்சருமான துரைமுருகன் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றார். அப்போது பேசிய துரைமுருகன் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தமிழர்களின் நாகரிகம் குறித்து பேசியதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் 5 பேர் ஒருத்தியை திருமணம் செய்வதுதான் உங்கள் நாற்றம் எடுத்த நாகரிகம், நீ எங்களுக்கு நாகரிகம் இல்லைன்னு சொல்றியா, நாக்கை அறுத்து விடுவான் தமிழன், ஜாக்கிரதை என்று காட்டமாக எச்சரித்துள்ளார். அவர் கதை சொல்றேன் இல்ல, நான் சொல்ல அந்த கதை. சிபி சித்தரசு நம்ம கட்சியில் ஒரு பெரியவர் இருந்தார். இந்த மாதிரி கதை சொல்றது அவர் கெட்டிக்காரர். அவர் சொன்னார், இன்னைக்கு நம்மளை சொன்னா ஒருத்தர் சொன்னால நம்ம நாகரிகம் இல்லாதவர் என்ன. அதுக்கு அவர் சொன்னார், ஒரு மாட்டுக்கு நோய் வந்துதான். நோய் வந்து உடம்பெல்லாம் சீழ் வச்சு புழு உதிர்தான். அந்த மாட்டுக்கிட்டே எவனும் போக முடியாதான், அவ்வளோ நாக்கு அடிக்குதான். அவன் என்ன சொன்னானா, அந்த மாட்டை ஒரு இடத்துல கட்டிட்டு ஒருத்தர் சொன்னானா, இந்த மாட்டுக்கிட்ட மட்டும் எவனா போயிட்டு வந்துடுறான், அதை தொட்டுட்டு வந்துடுறான், 1000 ரூபாய் கொடுக்குறேன்னா. ஒருத்தர் வேகமாக போனான் நான் தொடர்றதுக்கு, அந்த நாட்டை பொறுக்க முடியாமல் ஓடி வந்துட்டான். 1000 ரூபாயும் வேணா ஒன்று வேணாம். இன்னொருத்தர் கொஞ்சம் போனானா, எப்பா என் குடல் வந்துட்டானா. இந்த நாடுக்கு தமிழ்நாட்டுக்காரன் பூரா ஓடி வந்துட்டானா. ஒரு வடநாட்டுக்காரன் இருந்தானா, நான் தொடரேன்னா போய் தொடரேன்னா. இவன் போனான் பாருங்க, அந்த மாடு அறுத்துட்டு ஓடி போயிட்டான். இல்லைன்னா இவன் நாத்தாம தாங்காம மாடு அறுத்துட்டு ஓடி. அந்த மாதிரி நாத்தம் பிடிச்ச ஒன்று நீங்க எங்களுக்கு ஏதா சொல்ற நாகரிகம் இல்லாத என்ன, நாகரிகம் இல்லாத எலி மயிரினால் செய்து விட்டா சொல்ற. உலகத்தில் தமிழர் எல்லா நாட்டையும் ஆண்டு இருக்காண்டா. நான் இப்போ எல்லாம் நீங்கள் வியட்நாம்ல போய் பார்த்தேன். வியட்நாம் அங்க கூட கோயில் கட்டியிருக்காங்க. இன்னைக்கு இருக்கு, இனவாரம் இருக்கு, எல்லா ஊர்களும் இருக்கு. தமிழர் ஆண்டான். அப்பெல்லாம் நாகரிகம் தெரியாதவர்கள். இப்போ என்ன நாகரிகம் தெரியாதவர்கள் தான். ஒருத்தன் 5 பேரை கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் சொன்னா கோச்சுக்காதீங்க. நாங்க ஒருத்தன் ஒருவருக்கு ஒருத்தி, அப்படிதான் கதவு சாத்திருக்கோம். அவன் அப்படி இல்லை. ஒருத்தன் போயிட்டான்னா ஒருத்தன் வருவான், இன்னும் மாடம் இருக்கிறாங்க, இன்னும் மாடம் இருக்கிறான். ஆனால் 10 வயசு பொறுத்தா போடுங்க. கல்யாணம் 5 பேருக்கு ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கலாம். இதான் நார்த் இந்தியாவில் சட்டம். ஒருத்தர் 5 பேர் தான். ஒருத்தன் போயிட்டான்னு வச்சுக்கோ, 4 பேர் என்னோட இன்னும் பண்ணி இருக்கிறோம், இன்னும் பண்ணி இருக்கிறோம். நாக்கள் இந்த நாட்டை எடுத்த நாகரிகத்துக்கான எங்களை பார்த்து நாகரிகம் இல்லான்னு சொல்கிறேன். நாக்கு அறுத்து விடுவான் தமிழை, ஜாக்கிரதை. அதான் சொன்னாரு எங்க தளபதி, ராமடக்கம் தேவை. யாரு மகன்டாது? கலைஞருடைய மகன். 5 நெஞ்சம் இருக்கணும். அண்ணா மெல்ல அடிப்பார். அவங்க சொல்லுவாங்க, நீ வந்து அவசரமா பண்றேன். நோ, மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர் அப்படின்னா. அது அவருடைய பாவம். அண்ணாவுடைய பாவம் அப்படின்னா, எனக்கு உரசி பார்த்து பழக்கம் இல்லை, ஒதுங்கி போய் தான் எனக்கு பழக்கம். இது அண்ணாவுடைய பழக்கம். கலைஞருடைய பழக்கம் ஜாக்கிரதை, வெள்ள மாட்டாட்டு வருவார். தளபதியுடைய பழக்கம் நாக்கத்தில் உண்டாரு. தளபதி